சரி ஹேண்ட்பேர் அழைக்க முடியல. நல்ல பேச்சு மட்டும்தான் என்னை எப்பவுமே யாராவது வந்து காப்பாத்துற மாதிரிதான் என் நிலைமை இருக்கு. தோக்கிறதுக்காகவே பிறந்திருக்க போல இருக்கு. அந்த காருக்கார இவர் விழுந்தாரா, விழுந்து வண்டி சர்வீச்சு அங்கிட்டு காருக்கார இடிச்சதுல வண்டி அங்க நடந்துருச்சு. இவர் அங்கிட்டு விழுந்தாரு. நானும் வண்டியிலேருந்து இது மட்டும்தான் மிஞ்சுது. செதஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். ஒரு எப்படி, அதாவது ஃப்ரிக்ஷன் ஆஃப் செகண்ட்னு சொல்லுவாங்களா, அதுதான். எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நான் எதிர்பார்க்காம நடந்த விஷயம் போலீஸ் ஜீப்பில் போகிறது. டே 2 ஆகஸ்ட் 16. எனக்கு கடவுளை பார்க்கும்போது கோவப்படுறதால பாராட்டுறதான்னு தெரியல. ஏன்னா எனக்கு இவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகி இவ்வளோ செலவாகி இவ்வளோ இது இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதா, இல்லை உயிரை காப்பாற்றிட்டாரே அப்படின்னு சொல்லி பாராட்டுறதான்னு தெரியல. பொதுவாக எல்லாருக்கிட்டையும் ஆகஸ்ட் 15 என்ன டேட், என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற எல்லாரோட பதிலும் இண்டிபெண்டன்ஸ் டே, நமக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டால் வெரி ஸ்பெஷல் டே, எனக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக மாறின டே, அதாவது எனக்கு ஆக்சிடென்ட் ஆன டேட். இண்டிபெண்டன்ஸ் டேன்றதுக்காக இல்லை, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்காக. கண்டிப்பாக ஆகஸ்ட் 15 நான் மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில். எனக்கு தெரிஞ்ச ஆக்சிடென்ட் ஆனதில் 2 விதம் தான் இருக்குது. ஒன்று நம்ம கொண்டு போய் சுருவுறது, இன்னொன்று ஆப்போசிட்டில் இருக்க வந்து நம்ம மேலே சுருவுறது. ஆனால் எனக்கு நடந்தது இது 2ம் இல்லை, 3வது ஒரு சம்பவம். அதாவது இயற்கை எனக்கு சூழ்நிலை வச்சு செஞ்ச சம்பவம், எனக்கு நடக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக நடந்த ஒரு சம்பவம். எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, என்னாச்சு, ஏதாச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். முதல் விஷயம், அந்த ஆக்சிடென்ட்ஸ், அதாவது விபத்துக்கள். இந்த விபத்துகள்ன்றது எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம விபத்துகள் சொல்லுவோம். அதுலேருந்து எப்படி முன்னேற்பாடாக இருக்குது, முதல் விஷயம் ஸ்லோவாக போகிறது. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நான் எக்ஸாக்டாக 45 மேக்ஸிமம் 50 அந்த ஸ்பீடுக்குள்ளே தான் போயிட்டுருக்கேன். அப்படி போய் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அவன் போய் முதல்ல ஆப்போசிட்டில் இருக்கேன் வந்து முதல்ல ரயிலில் எனக்கு எப்படி ஸ்கிட் ஆச்சுன்னு தெரியல. ஸோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக ஆகஸ்ட் 15 அன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் லைவ் போட்டேன். அதுவும் மூணாறு போனப்போ தான். அந்த லைவ் போட்டு கிட்டத்தட்ட லைவ் ஒரு 5-30 மினிட்ஸ் கிட்ட போயிருக்கோம். அந்த கரெக்டாக அந்த லைவ் கட் ஆகி அடுத்த 5 மினிட்ஸ்லாம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். A few minutes later. எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நான் எதிர்பார்க்காம நடந்த விஷயம் போலீஸ் ஜீப்பில் போகிறது. இது வரைக்கும் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை போலீஸ் ஜீப்பில் போவேன் அப்படின்னு. எனக்கு அன்றைக்கி நடந்த 3 சம்பவங்கள். முதல் விஷயம், ஸ்லோவாக போய் என் வண்டி ஸ்கிட் ஆனது. இது வரைக்கும் நான் அவ்வளோ ஸ்லோவாக போய் என் வண்டி ரயினில் ஸ்கிட் ஆனது இல்லை, அன்றைக்கி ஸ்கிட் ஆச்சு. 2வது விஷயம், அவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்த வீடியோ நான் விழுகிறப்ப பவர் இல்லாமல் வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. 3வது விஷயம், நான் விழுந்த உடனே பின்னாடி போலீஸ் ஜீப் தூக்கி ஜீப்பில் போட்டாங்க. நான் கூட போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் நல்ல மனசுக்காரங்க ஜிஹெச் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க சொன்னாங்க. பட் எனக்கு அப்போ இருந்த மைண்ட் செட்டுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை. ஸோ அடி சின்னதாக பட்டுருச்சு அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஓகே, சின்ன அடி தானே, என்ன இருப்பது அப்படின்னு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் கூட போடல. அப்போ நான் போடாமல் விட்டது இப்போ எனக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் நடந்தது ஆகஸ்ட் 15. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறது செப்டம்பர் 1. இந்த 15 நாள் கேப் கிட்ட எனக்கு சுத்தமாக சின்ன அடி தானே விட்டது, பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு உடம்பு சரியாகலை. அதனால் வர இம்பேக்ட்ஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஊசியாவது நான் போட்டுக்கணும், போடாமல் விட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் உடம்பு முடியாமல் தான் இருக்கேன். அதனால தான் முன்னாடியே வீடியோ போட முடியல, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு. சரி, ஓகே. கிட்டத்தட்ட அன்றைக்கி நான் இருந்த டைமுக்கு என்னோடய தாட் அப்படி தான் இருந்தது. ஸோ அங்கே பைக் வேறு ஆக்சிடென்ட் ஆகுது, நைட் டைம் வேறு. ஸோ கிட்டத்தட்ட இருட்டிக்கிட்டே இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock கிட்ட வந்துச்சு. ஸோ நைட் டைமில் அங்கே வண்டி எடுத்துகிட்டு கொண்டு போய் ஏதாவது ஷோரூம் கொடுக்கணும். ஆகஸ்ட் 15 எந்த கடை எதுவுமே ஓப்பனில் இருக்காது. அப்படின்றப்ப என்னது எது பண்ணுறது அப்படின்னு எனக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ மைண்டே ஒரு மாதிரி பிளைண்ட் ஆயிடுச்சு. பட் வேறு வழியில் நம்ம சமாளித்து தான் ஆகணும். அப்படின்றப்போ அங்கேயே ஒரு லோடு வண்டியை பிடிச்சி அந்த வண்டியிலேருந்து தான் ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கேருந்து வண்டியை எடுத்து ஷோரூமில் கொண்டு போய் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் அங்கே காருக்காரங்க வேறு அங்கே நிற்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து ரயினில் என்ன ஆச்சுன்னா, ரயினில் நான் போயிட்டு இருக்கும்போது டேனிங்கில் ஸ்கிட் ஆயிடுச்சு பைக்கு. ஸோ ஆவரேஜ் 40 தான் போயிட்டு இருந்தேன். பட் 40 போகும்போது எனக்கு ஸ்கிட் ஆயிடுச்சு. ஸ்கிட் ஆகி ஆப்போசிட்டில் வந்த காரில் மோதிடுச்சு. ஆப்போசிட்டில் கார் வந்தனால தப்பிச்சோன்னா நம்ம தெரில, இல்லாட்டி அந்த பக்கம் பள்ளம். நம்ம அந்த காரில் மோதி அப்படியே வண்டி நான் முன்னாடி பறந்துட்டேன், வண்டி பின்னாடி விழுந்துருச்சு. ஸோ எனக்கு மட்டும் சின்ன அடி தான், மொட்டியில் மட்டும் தான் அடி தான். பட் பைக் டோட்டல் காலி. அதுவும் அந்த காருக்கு வந்து முன்னாடி
லைட்டாக சின்னதாக ஒரு அடிபட்டிருக்கு. ஸோ அது கிட்டத்தட்ட 25,000 கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே தான் நிற்கிறாங்க பாருங்கள், அந்த காருக்காரங்க அங்கே தான் நிற்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அமௌண்ட் கொடுக்கலான்னு சொல்லி அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படி இருந்தது மைண்டு பிளைண்டாக. இங்கே நான் பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு ஒஸ்ட்டு மிஸ்டேக், பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏன்டா பண்ணணும்னு இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன். அன்றைக்கி நடந்த ஆக்சிடெண்ட்டில், ஸோ நடந்த ரோடு ஆக்சிடெண்ட், அதாவது தப்பு 2 மேலேயும் கிடையாது. ஸோ என்னோடய மிஸ்டேக் படி நான் ஸ்லோவாக தான் வந்தேன். பட் அப்படி வந்தும் என் பைக் ரைனில் ஸ்கிட் ஆயிடுச்சு. அப்படி ஸ்கிட் ஆகி தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. எதிர்பாராமல் அந்த விபத்து. அப்படி விபத்து நடன்றப்போ 2 பேரும் இன்சூரன்ஸ் தான் கிளைம் பண்ணியிருக்கணும். பட் அவங்க இன்சூரன்ஸ் போடலை. அதனால் என்கிட்ட காசு கேட்டு அங்கே விடலை. காசு கொடுத்தா தான் விடுவோம் அப்படின்ற மாதிரி, இல்லாட்டி போலீஸ்ட்டு போவோம் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க கிட்டத்தட்ட 25,000 கிட்ட கேட்டாங்க. பட் சுத்தமாக எனக்கு மைண்டில் இல்லை. ஸோ 17,000 கிட்ட அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்டா கொடுத்தோம்னா யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஏன்னா ரைனில் தான் பைக் ஸ்கிட் ஆச்சு, நான் ஓவர் ஸ்பீடை வரல அப்படின்றப்போ அவங்க வண்டிக்கும் அவங்க இன்சூரன்ஸே போடலை. அப்படின்றப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தால் கண்டிப்பாக எனக்கு சாதகமாக தான் போய் சொல்லியிருப்பாங்க. பட் அந்த டைமில் எங்கள் வீட்டுக்கு இது வரைக்கும் தெரியாது நடந்த இன்சிடென்ட்டு. யூடியூப்பில் நான் வீடியோ போகிற காரணமே அவங்க சோசியல் மீடியா பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுனால தான். அதுவும் இல்லாமல் அது வரைக்கும் தெரிய வேணாம், போலீஸ் கேஸ் ஆகினா அதுவும் தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால தான் நான் எதுவுமே சொல்லலை, எதுவுமே பண்ணல. பட் காசு கொடுத்தா தான் விடுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பண்ணிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் காசும் கொடுத்தாச்சு. எனக்கு புரியாத விஷயமே, நான் என்னடா பண்ண வாழ்க்கையில் எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத என் தாட் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. A few minutes later. அவ்வளோதான்டா, வண்டி ஃபுல்லாக போச்சு. ஹேண்டர் அழைக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியாது. சத்தியா நம்பருக்கு போயிட்டு பார்த்து நம்ம லைஃப்பில் நடக்கிற நிறையா மிஸ்டேக்ஸ் ஒரு சின்ன தப்பாக தான் நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக், அதாவது என்னோடய மிஸ்டேக்னே சொல்ல முடியாது. எனக்கு இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. நிறைய பேர் சொல்லலாம், நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உன் தப்பு ஒன்று நீ ஒத்துக்கவே மாட்டேடா அப்படின்னு. அடித்து சொல்கிறேன், எனக்கு இந்த டைம் இப்படி ஆனதே கிடையாது. எவ்வளோ ஹில்ஸில், எவ்வளோ பிளேஸில் எக்கச்சக்கமான ஆஃப் ரோட்டில் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அப்போது அந்த டைமில் நான் கரெக்டாக ஒரு டேர்னிங் தான், ஹில்ஸு டேர்னிங்கு, அதுவும் இறக்கமான டேர்னிங்கு. ஆவரேஜ் ஸ்பீடில் தான் நான் போயிட்டுருந்தேன். கிட்டத்தட்ட 45 கிட்ட இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. 45 கிட்ட தான் நான் போயிட்டுருந்தேன். ரைனில் எனக்கு ஸ்கிட் ஆச்சு. அந்த மாதிரி இது வரைக்கும் ஆனதே இல்லை. எப்படி ஸ்கிட் ஆச்சுன்னு எனக்கு பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஸ்கிட் ஆனோடனே எனக்கு பிளைண்ட் ஆயிடுச்சு. அந்த காரு தான் வந்து என்னை இடிச்சுதா இல்லை எனக்கு சறுக்கிட்டு போய் என்னை இடிச்சுனா அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. யார் மேலே மிஸ்டேக்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு பிளைண்ட் ஆயிடுச்சு. நான் ஸ்லோவாக தான் போனேன், அது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது. பட் டீட்டெயிலாக என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு நான் வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கா அப்படின்னு நான் பார்க்கும்போது என்னோடய நேர புன்னகைக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுக்கு இந்த டைமில் ஆக்சிடென்ட் ஆனப்போ பேட்ரி பவர் இல்லாமல் ஆஃப் ஆகி வீடியோவும் ரெக்கார்ட் ஆகலை. எந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு நடக்குமா, யாருக்காவது நடக்குமா, அந்த மாதிரி தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக, அதாவது பிளான் பண்ண மாதிரி நடந்திருக்கு எல்லாமே. இந்த டைமில் இன்னொரு சம்பவம், பெரிய சம்பவம் வேறு இருக்குது. ஸோ அது என்னென்னா, என்னோடய பைக்குக்கு இன்சூரன்ஸ் போடலை. அதாவது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்குது, ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ் போடலை. டோட்டலாக என்னோடய ஃபினான்ஷியல் சிஸ்டமே முடிஞ்சு, என்னோடய அக்கௌண்ட் பேலன்ஸே அபாசன் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு மனுஷன், அதாவது நம்ம நிம்மதியாக வாழ்கிறதுக்கு 3 விஷயங்கள் பொதுவாக வேணும். அது என்ன விஷயம்னா, முதல் விஷயம் உடல் ஆரோக்கியம், 2வது விஷயம் மன நிம்மதி, 3வது விஷயம் இந்த ஃபினான்ஷியல். அதில் முதல் விஷயம் அந்த மன நிம்மதின்றது எனக்கு 2 வருஷம் முன்னாடியே போயிடுச்சு. 2வது விஷயம் உடல் ஆரோக்கியம், கொஞ்சம் உடல் ஆரோக்கியமாக தான் இருக்குது. இந்த 3வது விஷயம் ஃபினான்ஷியல், அது ஏதோ பரவாயில்லாமல் இருக்குதுன்னு நினச்சேன். அதுக்குள்ளே இந்த ஆக்சிடென்ட் மூலமாக எனக்கு 80,000 ரூபா கிட்ட கடன் ஆகி போச்சு. ஒன்றும் பண்ண முடியல. சரி ஓகே, உடம்பு ஆக்சிடெண்ட்டாக தான் ஆனது போகுது, பரவாயில்ல, பணத்தை சம்பாரிச்சிக்கலாம், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக அதுக்கு சின்ன அடியோட தப்பிச்சிட்டோமே அப்படின்னு நினச்சேன். பட் அந்த சின்ன அடினால எனக்கு நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால தான் ஆகஸ்ட் 15 நான் ஆக்சிடெண்ட். அப்போ வரைக்கும் நான் வீடியோ போட முடியல. இப்போ தான் நான் போடுறேன்.
இந்த டைமில் நான் சொல்ல மாட்டேன், அந்த குட்டியான டிரைவர் தான் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு எந்த ஷோரூம் எந்த கடையும் எதுவுமே ஓப்பனில் இருக்காது. ஸோ அவங்க தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி, ஒரு ஷோரூம் ஓனருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஸோ வண்டி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி அங்கே ஷோரூம்லேயே வண்டி இறக்கிட்டோம். ஸோ நல்ல வேலை, அவர் தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் ரூம் பார்த்து கொடுத்தாரு. நான் புக்கிங் பண்ணது ரூம், இன்னொரு ரூம் போனது, அவர் தான் ரூம் பார்த்து கொடுத்தாரு. ஷோரூமுக்கும் வண்டியை கொண்டு வந்து இறக்கி எல்லா சப்போர்ட்டும் பண்ணார். ஸோ அவரை நான் மறக்கவே மாட்டேன். அவர் பேர் ஜோசப். இந்த பக்கம் என்னோடய வண்டியோட நிலைமையை நினச்சா எனக்கு பரிதாபமாக இருக்குது. கிட்டத்தட்ட டிஸ்பிளே, கீட்ரு எல்லாம் முடிஞ்சு, அவ்வளோதான். சோழியே செதஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். ஒரு எப்படி, அதாவது ஃப்ரிக்ஷன் ஆஃப் செகண்டுன்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஃப்ரிக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாம் ஆயிரும். அதனால் நம்ம எதிர்பார்க்கவே நடக்காது வாழ்க்கையில். சரி, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, ஓகே, நடந்து போச்சு. ஸோ லைஃப்பில் கண்டிப்பாக அந்த ஜோசப் சேட்டாவை நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். அந்த ரெட் கலர் ஆம்னி வேன் இருக்குங்க, அவர் தான். அந்த சேட்டாவை நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு கரெக்டாக ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த டைமில் அங்கேருந்து பைக்கு கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் எனக்கு கரெக்டாக பூப்பாறையிலேருந்து நெடுங்கண்டம்ன்ற ஒரு பிளேஸுக்கு, குமிலி ஹைவே, குமிலி போகிற ரோடு தான் கேரளாவில். மூணாறு தாண்டி தேவிக்குளம் டு பூம்பாறைலேருந்து குமிலி ரோடு, அங்கே தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அங்கேருந்து வண்டியை எங்கள் நெடுங்கண்டம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தார். 17 கிலோமீட்டர் இந்த குட்டியான தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நான் ரூம் இன்னும் இடுக்கிக்கிட்டே இருக்குது, அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னு இங்கே தனியாக ரூம் வேறு பார்த்து கொடுத்தாங்க. ஸோ எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. அவங்க கண்டிப்பாக மறக்க மாட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் என்னால் பேச முடியல. வீடியோவில் நீங்களே பாருங்கள். ஓகே தானே? 3000 படிச்சு சொன்னாங்க போகும்போது பார்த்து போடான்னு. இன்னொரு விஷயம், எனக்கு ஆக்சிடெண்ட்டாக கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு. எங்கள் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 2-3 மிஸ்ட் காலுக்கு மேலே வந்துருச்சு. அவங்க கால் பண்ணிவிட்டு நான் எடுக்கலாட்டி பயந்துருவாங்க. மோஸ்ட்லி 2 டைம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பண்ணலாட்டி பயந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வைக்கணும். கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் நடந்தது வீட்டுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். அவரை விட யூடியூப்பில் வீடியோலாம் போடுற அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் சோஷியல் மீடியா எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அதில் அந்த தைரியத்தில் தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு தெரியாது. சரி, ஓகே, சமாளிக்கலாம். சொல்லுமா, என்ன விஷயம்? அப்பாவுக்கு தெரியல, காசு கொடுத்தேன்னு உனக்கு போன் பண்ண, நீ போன் எடுக்கல. அப்புறமா அவரா போட்டுக்கிட்டாரு. அவர் ரீசார்ஜ் பண்ணிட்டாரா? சரி. சாப்பிட்டியா? சாப்பிடடா. ஏன், என்னவா? உங்க அப்பாவுக்கு நம்பரை தெரிஞ்சுருக்கு. சரி. சரிம்மா, நேரம் சாப்பிடு, உடம்பு பார்த்துக்கோ. இது நீ ஊருக்கு வந்தப்ப நல்ல எழுத்து, நல்ல நான் படிக்கிற மாதிரி திருப்பி எழுதுடா. ஏன்? வாமா, வேண்டாம் திருப்பி வச்சிருக்காங்க. எழுத்து ஒண்ணுமே புரியல, உங்க உடனே வைக்கிறாரு. சரிம்மா. நான் படிக்கிற மாதிரி நல்லா தெளிவா எழுது. சரிம்மா, ஊருக்கு வந்து எழுதி தரேன். ஊராட்டிய சரிம்மா, ஊருக்கு வந்து எழுதி தரேன். ஆமா. சரிம்மா, உடம்பு பார்த்துக்கோ. இந்த சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு கோளாறு வண்டி ஓட்டி போகணும்ப்பா. சரிம்மா. சரி. ஆமா, கோளாறு வண்டி ஓட்டி போ. கமலம் வேலையை பாரு. எனக்கு ஒரு பிரச்சனை, நல்லா தான் இருக்கேன். நீ உடம்பு பார்த்து, என்னைய பற்றி நினச்சி கவலைப்படாத. சரி வைக்கிறேன். கோளாறு சரிம்மா, உடம்பு பார்த்து வச்சிடறேன். சரிம்மா. சப்பா பேசியாச்சு ப்ரோ. சரி, இப்போ எத்தனை நான் சமாளிக்கிறேன். என்ன பரோட்டா பிரிக்கலான்றியா? A few minutes later. என்ன சொல்ற? சரி. போட்டு வா. ப்ரோ, கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டுமே என் அஸ்திவாரமே சோட்டலாக சரிஞ்சு வச்சு. பைக்குக்கு 50,000 வச்சுக்க, பைக்குக்கு 50,000, அவனுக்கு ஒரு 20,000. நீ விழுந்து எவ்வளோ போர்ஸா பின்னாடி அப்படியே வண்டி வந்து வண்டியில் இடிச்சிருச்சு ப்ரோ. நான் கொஞ்சம் வேகமா வந்திருந்தேன். இல்லையே, அந்த காருக்காரன் இவர் விழுந்தாரா, விழுந்து வண்டி சர்வீச்சு. அந்த காருக்காரன் இடிச்சதுல வண்டி அங்க நகர்ந்துருச்சு, இவர் அங்கிட்ட விழுந்துட்டாரு. நானும் பறந்துருக்கோம். டக்குன்னு பிரேக்கை போட்டேன். நல்லா பேசுகிறீங்கடா, வச்சு செஞ்சிட்டீங்க. எனக்கு மொத்தம் முடிஞ்சுடா. என் எல்லா அமௌண்ட், என்னோட சேவிங்ஸ், இப்போ தான் சேவிங்ஸ் கையில் ஒரு அக்கௌண்ட் ஒரு 10,000 சேவிங்ஸ் இருந்ததுடா. ஆன்லைனில் வாங்கி வச்சுருந்தேன். ஓகே, ட்ரிப்பு போகலாம், 10,000 ஆன்லைனில் வாங்கி வச்சுருந்தேன்.
ட்ரிப்பு போட்டு அதை வச்சு வீடியோ போட்டு லைஃப்பில் சாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அவ்வளோ தருவாங்களா? என்னது இல்லை இப்போ வீடியோ போட்டால் வரணும் ப்ரோ. இல்லை ப்ரோ, வீடியோ போட்டால் வரும். நான் ரெகுலராக வீடியோ போடுறதுக்காக ஆன்லைனில் 10,000 வாங்கி வச்சுருந்தேன். ஆன்லைனில் கடை வாங்கி தான் வச்சுருந்தேன். ஏன்னா ட்ரிப்பு ரெகுலராக போட்டோன்னா காசு வேணும்ல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். அது போட்ட வீடியோஸ்க்கெலாம் அது ஒன்றும் வரல. அது போடுறோம், இனிமேல் தான் ரெகுலராக எடுத்து போடுறோம். நல்ல நல்ல வீடியோஸாக எடுத்து போடலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே சம்பவம் ஆகி போச்சு. அமௌண்ட் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கு. எங்கடா என் வண்டியிலேருந்து இது மட்டும்தான் தப்பிச்சுது. இந்த நம்பர் பிளேட் TN67 BM9920. இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டு, வண்டி நம்பர் பிளேட் மட்டும் தப்பிச்சிருக்கு. நான் மட்டும் ஒரு சின்ன அடியோடு தப்பிச்சிட்டேன். காரணம், நான் உசுரோடு இருக்கிற காரணமே இந்த சிவலிங்கம் தான் ப்ரோ. இதனால தான் ப்ரோ நான் உயிரோடு இருக்கேன். இல்லாட்டி சின்ன காயத்தோடு தப்பிச்சது. அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட். இல்லாட்டி எவ்வளோ பணமோ போயிட்டு போகுது ப்ரோ. உயிர் இருக்கு உடம்புல. வண்டிக்கு ஒரு 50,000, வண்டி இடித்தவனுக்கு ஒரு 25,000, பத்தாததுக்கு என் மொபைலு அது ஒரு எவ்வளோ செலவு வச்சுருக்கேன். அதில் மொத்தம் 75,000. 75,000 ஆப்பு வச்சிட்டிங்கன்னா இருந்துருச்சு. என் சூழ்நிலை 75,000 வாழ்க்கையில் ஆப்பு வச்சுருக்கு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இவ்வளோ நடந்து நான் உயிரோடு இருக்கேன் சின்ன கட்டோட. பணம் போனால் போயிட்டு போகுதுடா, சம்பாதிக்கணும். நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது. இவ்வளோ நடந்து உயிரோடு இருக்கேன். தேங்க்யூ கடவுளே, தேங்க்யூ ஸோ மச். பணம் போனால் என்ன ப்ரோ, உயிர் இருக்கு ப்ரோ. அந்த ஃபஸ்ட் எய்ட்டு நைட்டே கொடுத்துருந்தோம் கரெக்டாக வந்துருக்கும். வண்டியிலேருந்து இது மட்டும்தான் மிஞ்சுது. சிறப்பான சம்பவம், தரமான ஆயிடுச்சு. ஷப்பா 12th ஸ்டாண்டர்டில் பயோமேக் குரூப் எடுத்தது ரொம்ப நல்லதாக போச்சு. நம்மளே கட்டு போட்டாச்சு. ஷப்பா எனக்கு தெரிஞ்சு நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயும் காயம் இல்லை, இங்கே மட்டும்தான் காயம். அவ்வளோதான். வண்டியிலேருந்து மிஞ்சினது இது மட்டும்தான். அவ்வளோதான். செம்ம கிளைமேட்டு. காலில் பேர் அடிபட்டுருக்கு, முடியல. நடந்த ஆக்சிடெண்ட்டில் என்னோடய பைக் மட்டும் தான் டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது என் கோப்ரோ கேமராவும் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட நல்ல வேலை லென்ஸில் எங்கேயும் அடி ஆகலை. இந்த கார்னரில் எட்ஜில் மட்டும்தான் டேமேஜ் ஆகிருக்கு. நல்லா நோட்டீஸ் பண்ணால் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வாட்டர் ப்ரூஃபாக இருக்குமா எனக்கு டவுட்டு தான். ஏன்னா அங்கே உள்ளே ஃபுல்லாக அடி பேந்துருச்சு, அந்த கவர் சீல் பண்ணிக்கிறதுலாம். இனி வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாம் சின்ன ட்ராப்ஸ் எல்லாம் உள்ளே போகும். அதுக்கு வேறு வழி இல்லை. எனக்கு அப்போ இருந்த தாட்டுக்கு ஒரே ஒரு ஐடியா தான் அது. என்கிட்ட எப்பவுமே ஒரு ஃபெவிக்விக் ஸ்டாக் இருக்கும். அந்த ஃபெவிக்விக் வச்சு அடியே நான், ஏன்னா அது ரப்பர் தான் கோப்ரோ சுற்றி. நீங்கள் ஃபெவிக்விக் மாதிரி ஹீட்டான லிக்யூடை நீங்கள் ஊற்றும் போது அப்படியே லைட்டாக மெல்ட் ஆயிரும். ஹீட் ப்ளஸ் ஒட்டுற எபிலிட்டி இருக்குங்களா. ஸோ அதனால் நான் மேலே ஊற்றுனேன், கிட்டத்தட்ட அப்படியே சீல் ஆயிடுச்சு. அந்த ரப்பர் ஒரு மாதிரி உருகி அப்படியே சீல் ஆயிடுச்சு. நான் நல்ல வேலை மேஜர் டேமேஜ் எதுவும் இல்லை. மோஸ்ட்லி ரெக்கார்ட் ஆகுது. ஏன்னா பைக்கு போச்சு, அது ஒரு 60,000 64,000 வந்துருச்சு. அது காருக்காரனுக்கு ஒரு 20,000 போயிடுச்சு. இந்த கோப்ரோ கேமரா இதுவும் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். இவ்வளோ செலவு பண்ணி ஒரு vlog மேக் பண்ணி ஒரு நிறைய பேர் சொல்லுவேன் ஈஸியாக ட்ராவல் பண்ணிட்டு வரேன். ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பண்ணுற கஷ்டம். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் இவ்வளோ ஆகிப்போச்சு. எப்போவுமே ஆகாது, பட் சம்டைம்ஸ் ட்ராவல் பண்ணுறப்போ எப்போவுமே ட்ராவல் ஹாப்பினஸ்ஸாக இருக்காது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்துக்கணும், ப்ரிப்பரேஷனாக இருந்துருக்கணும். நான் ப்ரிப்பரேஷனாக இல்லாமல் விட்டேன். அதான் சரி, ஓகே. அது எதுக்கு, மோஸ்ட்லி பேட்ச் ஒர்க் பண்ணியாச்சு. கோப்ரோவில் பேட்ச் ஒர்க் இப்படி தான் இருக்கும், வேறு என்ன பண்ணுறது. எப்படியோ பேட்ச் ஒர்க் பண்ணி ஆல்மோஸ்ட் சமாளிச்சிட்டேன். எப்படியோ நைட்டை தாண்டியாச்சு. இன்றைக்கான டே 2 August 16th. நாங்கள் பார்த்தது ஒரு இடம், பட் ஸ்டே பண்ணது இன்னொரு இடம். பரவாயில்ல, அர்ஜென்ட்டுக்கு இந்த இடமாவது கிடச்சிது. இந்த ரூம் பார்த்து கொடுத்தது ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் கடவுளே. ப்ரோ வா ப்ரோ, கிளைமேட்டு செமையாக இருக்குது.
ஹெல்மெட் கொண்டு இறக்கத்தில் இறங்க விட்டானுங்க. இறக்கி கொண்டு வந்துடுல, நான் கொண்டு வந்துடுவேன். பார்த்து வாடா. கொஞ்ச நாளைக்கு என்னால் பைக்கே ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு இல்லை, சில மாதங்களுக்குள்ள பல மாதங்களுக்கோ எல்லாத்தையும் இறந்துட்டேன். சே, அவ்வளோதான். வெல்கம் டு பேரடாஸ் ஆர்ஜி பாஸ், ஆர்ஜி ரோஸா. சரி, ஓகே. பைக் ஏற்றிட்டு வந்த லோடு மேனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் ஷோரூம்காரங்க கால் பண்ணி வண்டி எங்கள் நிப்பாட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்கே தான் நிற்கிறான் என் செல்லக்குட்டி, பட் செதஞ்சு போய் நிற்கிறான். பைக் காரில் அடிச்சு காரில் ட்ரெயின் அவ்வளோதான்டா, சல்லியாக போச்சுடா. முன்னாடி எதுவுமே இல்லை, முடிஞ்சு. தெரியல பண்ணி ஃபோன் பண்ணிடுவேன். இன்னைக்குள்ள ஆகுமாண்ணா? இல்லை நீங்க நைட்டா எப்படி போகும் தான் அது நைட்டு ஃபாக்ல இருக்கேன். அது கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லாமல். எங்கே கனெக்ட் பண்ணும்? அது அங்கேயும் ஆல்ரெடி கனெக்டில் தான் இருக்குது. இந்த 2 லைட்டு இதை வச்சு ஓடிக்கலாம். மாட்டி மட்டும் போகணும். அப்போ இருந்தேன் மைண்ட் செட்டு வண்டியை ஓட்டுற அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போயிடலான்னு தான் பார்த்தேன். பட் அங்கே ஷோரூம் ஓனர் சொன்னாங்க, ஸோ ரெடி பண்ணிக்கலாம், பட் நைட் டைமில் போகிறப்ப நீங்கள் எப்படி போவீங்க, லைட் ஹெட்லைட் எதுவுமே இல்லை அப்படின்றப்போ ஃபாக் லைட் இருந்தது, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம் தான் பிளான் பண்ணோம். பட் அப்படி தான் பிளான் பண்ணேன். பட் எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு அடிபட்டது சின்ன இன்ஜுரி தான், பட் அதை இம்பேக்ட் அதிகமாக இருந்தது. அவ்வளோ லாங்கில் போக முடியாது. சப்போஸ் ஹெவி ரெயின் வந்ததுன்னா நிறையா வயர் கனெக்ஷன்ஸ் இருக்குது, ஷார்ட் சர்க்யூட் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இல்லை, வண்டி சப்போஸ் நின்றுச்சுன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். அதனால தான் சரி ஓகே ஷோரூம்லேயே வண்டியை கொடுத்துடலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க சொன்னதில் ஒரே விஷயம் தான் புரிஞ்சது, வண்டி ரெடி பண்ண கிட்டத்தட்ட 60 ரூபாய்க்கு மேலே வரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. மூணாருக்கு போகிறதுக்கா? இன்னைக்கு வருவேன். இன்னைக்கு அதான் லைட்டாக ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. ஹேண்ட் பார் மட்டும் லைட்டாக ரெடி பண்ணி தராங்க, ட்ரைவ் பண்ணுறது அளவு. ப்ரோ எனக்கு அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்கள்லாம் ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. ஏன்னா இப்போ தான் புது ஃபோன் எடுத்தேன், 46 ரூபா கிட்ட வந்தது. சேனலுக்காக தான் எடுத்தேன். இந்த மொபைலும் ஜோலி முடிஞ்சுதுரா அப்படின்னு நினைக்கும்போது அப்படியே எனக்கு இதேமே உடஞ்சிருச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சுது டெம்பர் கிளாஸ் மட்டும்தான் உடஞ்சிருக்கு அப்படின்னு தான் எனக்கு உயிரே வந்தது. ஏன்னா சப்போஸ் டிஸ்பிளே உடஞ்சதுன்னா கிட்டத்தட்ட அது 20 ரூபா கிட்ட வந்துடும். நெக்ஸ்ட்டு மாற்ற டிஸ்பிளேவும் குவாலிட்டியாக இருக்காது. 7 நாள் நேரமோ என்னமோ தெரியல, டிஸ்பிளேயில் ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை. அவ்வளோ பெரிய பைக் உடஞ்சி போயிருக்கு, அது உங்கள் கண்ணுக்கு தெரியல. டிஸ்பிளேல ஸ்க்ராட்ச் இல்லைன்னு சொல்கிறேன், பார்க்காதீங்க. கிட்டத்தட்ட டிஸ்பிளே உடஞ்சதுக்கும் உடஞ்சதுன்னா அது இன்னும் நிறையா செலவழுத்துரும். பரவாயில்ல, இதாவது தப்பிச்சுதே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லாம் போச்சு அப்படின்றப்போ இதுவும் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி இருந்த வண்டி இப்படி ஆகி போச்சுடா.
கரெக்டாக ஒரு 1 ஹவர்லேயே கிட்டத்தட்ட எல்லாமே பிரிச்சிட்டாங்க. முன்னாடி இருந்ததெல்லாம் ஹேண்ட்பேரை ஓட்டுற மாதிரி ரெடி பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாமே பிரிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், கிட்டத்தட்ட முடிஞ்சது சொல்லி. R15 வச்சிருந்தாலே இந்த ப்ராப்ளம் தான். என்னோடய பெரிய மிஸ்டேக்கு இன்சூரன்ஸ் வேறு ரெனியூ பண்ணாமல் இருந்தேன். அதனால் எனக்கு பெரிய செலவாக இழுத்து விட்டுருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 64 ரூபா கிட்ட வரும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே வந்துடும். இன்சூரன்ஸ் போட்டுனா எனக்கு ப்ராப்ளமாக இருக்காது. தயவுசெய்து பசங்களா உங்கள் வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. அப்படி இல்லாட்டி R15 வச்சுருக்க பசங்க மெயினாக யாரோ ஏதோ தெரியல R15 வச்சுருக்கேன், தயவுசெய்து இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. அப்படி இல்லாட்டி கோவிந்தா. முழுவே இருக்கு. இல்லைன்னா இந்த வண்டி இருந்தா அப்படியே ரெடி பண்ணி இதுக்கு கொரியர் கூட பண்ணிக்கலாம். நம்பர் 1 பார்சல் சர்வீஸ் ஃப்ரீ பார்சல். இங்கே ஆக்சுவலாக வண்டி ரெடி பண்ணி கொண்டு போயிடலாம், அதாவது ஓட்டுற அளவுக்கு ரெடி பண்ணி கொண்டு போயிடலாம் தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா போச்சு. ஸோ அவங்களே ரெடி பண்ணி பார்சல் அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இங்கேருந்து இப்போ கிளம்பலாம். ஃபஸ்ட் வண்டியை விட்டாச்சு. இவனை பிரிஞ்சு இன்னும் எத்தனை நாள் இருக்க போகிறனோ தெரியல. ஃபஸ்ட் டைம் லைஃப்பில், அதாவது வாழ்க்கையில் முதல் முறையாக பஸ்ஸில் போவிட்டானுங்க. என்ன பண்ணுறது, 35 ரூபா டிக்கெட். கரெக்டாக இப்போ நான் நெடுங்கண்டன்னு என்னோட ஒரு பிளேஸில் இருக்கேன். இங்கேருந்து நான் கம்பம் போகணும். கரெக்டாக கம்பத்துலேருந்து அங்கேருந்து தேனி டு தேனியிலேருந்து தேனி போயிட்டாலே போதும். கம்பத்துலேருந்தே கோயம்புத்தூருக்கு பஸ் இருக்குது, அப்படி போயிடலாம். ஏன்னா இங்கேருந்து மூணாறு போய் அப்படி போனால் நிறையா சுற்று. அதனால தான் இங்கேருந்து அப்படி டைரெக்டாக போகலான்னு பிளான் பண்ணிட்டேன். A few minutes later. ஸோ அவ்வளோதான், கம்பமேடு. ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி கம்பமேட்டில் இறங்கியாச்சு. இங்கேருந்து கம்பம் போகணும். சரி, எப்படி இருந்தால் நடக்க விட்டிங்களாடா. ஸோ இந்த பிளேஸ் தான் கம்பமேடு. இந்த பஸ் வரும்னு நினைக்கிறேன். சபா முடியல, செம்மையாக கால் பெயினாக இருக்குது. இங்கேருந்து கம்பத்துக்கு பஸ் இருக்குமா சார்? பஸ் இருக்கு, ஜீப் இருக்கு, பைக் இருக்கு, ஜீப் வந்துருக்கு. எல்லாம் இருக்கு. நம்ம இருக்காமே கேட்டாப்ல. கம்பம், மதுரை, தேனி. கம்பம் இங்கேருந்து 13 கிலோமீட்ரு, தேனி 50, மதுரை 127. இங்கேருந்து டேரெக்டாக மதுரை போனேன்னா அங்கே தான் நேட்டிவ் பிளேஸு. அங்கே போனேன்னா எங்கள் வீட்டில் ஆக்சிடென்ட் ஆனதோட போனேன்னா என்னை செருப்பாலே அடிப்பாங்க. அதை விட முக்கியமான விஷயம், அழுது புலம்பி தீர்த்துருவாங்க. திட்டுறது 2வது விஷயம், அழுது புலம்பி தீர்த்துருவாங்க. அதனால தான் நான் இங்கேருந்து எங்கள் ஊர் சொந்த ஊர் பக்கம் தான், அங்கே கூட போகாமல் டேரெக்டாக கோயம்புத்தூர் தான் போகிறேன். எனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் தெரியாது, அது கூட அக்செப்ட் பண்ணிப்பேன். 2வது விஷயம், இங்கே வந்து எனக்கு அதாவது கேரளா பார்டர் கம்பம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் இந்த வீடியோவில். பட் கண்டிப்பாக அதை பேசியே ஆகணும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு பார்டர்லேருந்து கேரளாக்குள்ளே நிறைய லோடு வண்டி போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க, 1/2 மணி நேரத்தில் ஒரு 10 வண்டியாவது போயிடுது. அப்படி என்ன ரோட்டில் மண், கல் அது இதுன்னு நிறைய ஏற்றிட்டு போகிறாங்க. ஏன்னா கேரளா ஸ்டேட்டுக்குள்ளே வந்து அங்கே மைனிங் பண்ண முடியாது, மைனிங் பண்ணவும் விட மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து மைனிங் பண்ணி மண்ணை தோண்டி இங்கேருந்து கேரளா ஸ்டேட்டுக்கு போயிட்டுருக்கு. இதை பற்றி பேசுகிறது பாலிடிக்ஸ் இல்லை, அதுவும் விட பெரிய விஷயம். அதாவது நம்மளோட வளங்களை இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதெல்லாம் பேசினா அது பெரிய பாலிடிக்ஸாக போகும். நான் இப்போ இருக்கிற நிலைமையில் என்ன பண்ணுறது, சரி ஓகே பேசி தான் ஆகணும். இது பேச வேண்டிய விஷயன்றதை விட கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயந்தான் சொல்லணும். பட் இருந்தாலும் இப்போ என் மைண்டில் ஓடுற ஒரே விஷயம், இங்கேருந்து எப்படியாவது உயிரோடு ஊர் போய் சேரணுன்ற சாமின்ற மணி தான் இருக்குது. ஏன்னா ஃபாரஸ்ட் சைடு, ஏன்னா அந்த டைம் அதிகமாக இந்த ஏரியா பக்கம் கம்பம் பார்டர்கிட்ட சிங்கம், சிங்கம் வர வாய்ப்பு இல்லை. பட் புலியை விடுங்க, ஒரு யானை வந்தால் கூட அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு ஓட முடியாத நிலைமையில தான் இப்போ நான் இருக்கேன். எப்படியாவது ஏதாவது பஸ் வரும். நானும் 1/2 மணி நேரமாக இல்லை, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும்போது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் எதுவும் வர்ற மாதிரி தெரியல. இங்கேருந்து நான் அங்கே தேனி போகணும், கம்பம் போகணும். இன்னும் கம்பம் மட்டுக்கிட்ட தான், மேடுக்கிட்ட தான் இருக்கேன். இங்கேருந்து தேனி போகணும், தேனி வந்தால் கோயம்புத்தூர் போகணும். இவனுங்க வேறு டிப்பர் லாரியாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கொள்ளையடிச்சு கேரளாவுக்கு போயிட்டு இருக்கானுங்க. இவனுங்க பார்க்கும்போது எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. ஒரு பக்கம் கால் எரிச்சலாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வயிற்றுச்சலாக இருக்குது. என்ன பண்ணுறது? பட் இந்த நிலமையில் அந்த தாத்தாக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா எனக்கு எங்கே எப்படி பஸ்ஸு பிடிச்சி போகிறதுன்னு தெரில. அந்த தாத்தா தான் இங்கே போப்பா தம்பி, அங்கே போப்பா தம்பின்னு எல்லாமே பார்த்து கொடுத்தாரு. ஸோ கம்பத்துலேருந்து இப்போ தேனி வந்துட்டேன். கையில் ஒரு வாட்டர் பாட்டில் வேறு வச்சுருக்கேன். ஏன்னா உடம்பு செம்ம ஹீட் ஆகிடுச்சு. அதனால தான் வேறு வழியில் இங்கேருந்து இப்போ நம்ம டேரெக்டாக நடராஜா சர்வீஸ் தான். தேனி வந்துட்டேன். தேனிலேருந்து நான் கோயம்புத்தூருக்கு பஸ் புக்கிங் பண்ணியிருக்கேன்.
புக்கிங் பண்ண பஸ் பாயிண்ட் வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. இன்னும் 1 ஹவருக்கு மேலே டைம் இருக்குது. அதனால் 4 கிலோமீட்டர்ஸ் நடராஜா சர்வீஸ் தான். பைக் இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. இதுதான் ரியாலிட்டியும் கூட. ஃபஸ்ட் ட்ராவல் எனக்கு ஃபஸ்ட் டைம். இது வரைக்கும் நான் லோக்கல் பஸ்லேயும் கவர்மெண்ட் பஸ்லையும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் புக்கிங் பண்ணி போகிறேன். தேனி டு கோயம்புத்தூர். இது வரைக்கும் நான் புக்கிங் பண்ணி ஸ்லீப்பரில் போனதெல்லாம் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஏன்னா ஸ்டொமக் பெயின் சின்ன அடியாக இருந்தாலும் அதோட இம்பேக்ட்ஸ் அதிகமாக. ஸோ அதனால் ஸ்லீப்பரில் போனாலும் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா உட்காந்துட்டு போகும்போது எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும் பஸ்ஸில். ஏன்னா பஸ்ஸில் போய் கிட்டத்தட்ட 4 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. பட் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டேன். இங்கேருந்து ஒரு 4 ஹவர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் நடந்து தான் போன ரூமுக்கு. வேறு வழி இல்லை. இன்னும் ஒரு 2 வீக்ஸாக 1 மந்த்துக்கிட்ட பைக் இல்லாமல் எங்கே போனாலும் நடந்து தான் போகணும். ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு பைக் இல்லாட்டி எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கடவுளை பார்க்கும்போது கோவப்படுறதா இல்லை பாராட்டுறதான்னு தெரியல. ஏன்னா எனக்கு இவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகி இவ்வளோ செலவாகி இவ்வளோ இது இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதா இல்லை உயிரை காப்பாற்றிட்டாரே அப்படின்னு சொல்லி பாராட்டுறதான்னு தெரியல. என்ன பண்ணுறது? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எனிவேஸ், தேங்க்யூ கடவுள்.